வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். நம்ம தொடர்ந்து அற்புதமான பதிவுகள்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ அதை தொடர்ந்து என்ன பதிவு பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் துலாம் லக்னக்காரங்களோட வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை துணையை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவில் நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நம்ம பதிவிடுவோம். அதாவது துலாம் அப்படிங்கும்போது தராசு, எதையும் எந்த போட்டு சரி எந்த போட்டு தவறுன்னு யோசித்து முடிவெடுக்கிறவங்க தான் துலாம். சரிங்களா? அவங்களுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை துணை வரும் அப்படிங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது நிறைய பேர்த்துக்கு. சரிங்களா? இப்போ ஏழாம் இடத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு பாருங்கள். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, 3 நட்சத்திரங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த 3 நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரமாக வர்றது கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி. அவர் தான் முடிவெடுப்பார். கேது எந்த சைடு போய் உட்காந்துருக்கோ அந்த சைட்லேருந்து மேக்சிமம் வந்துடும். ஒரு சில பேருக்கு மாறும். லக்னாதிபதியோட நட்சத்திரம் நடு நட்சத்திரமாக வருது. சரிங்களா? நடு நட்சத்திரமாக வருது. அதே போல் பார்த்தோம்னா பாதகாதிபதியோட நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் ஒரு பாதம் அங்கே இருக்குது. இப்போ லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி மேசத்தில் வந்து நீசமாகிறார். இங்கே காதல்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் அங்கே நீசமாகிறதுனால இங்கே காதல் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காதல் பண்ணுவாங்க. அவங்க கல்யாணம் வரையும் போகுது. ஆனால் வந்துட்டு அது வந்து பிரச்சனை இல்லை, முடிஞ்சு அது டிவோர்ஸை நோக்கி போகிறதுனால மினிமம் வந்துட்டு மேக்ஸிமம் இவங்க வந்து லவ் மேரேஜை அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ காதல் மேரேஜை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது எனக்கு தெரிஞ்ச கருத்து. ஸோ இதில் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு 70% பொருந்தும், 30% ஆளுங்களுக்கு பொருந்தாது. சரி, அதே போல் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் இருக்கும்போது 7ஆம் அதிபதி பரணி அப்படிங்கிற 2மே இங்கே கனெக்ட் ஆகிறதுனால ஒருவேளை சுக்கிரன் அங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லபடியாக கொடுத்துருவாரு. அப்படி கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்னா ஆள் பார்க்க உங்களோட உடம்பு ஏற்ற உடம்பு தான் வரும். சரிங்களா? கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க பேச்சு வந்துட்டு ஓரளவு நல்லா இருக்கும். இருந்தாலும் திடீர்னு கோபக்கு வரக்கூடிய குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். மேக்சிமம் வந்து அப்படி தான் அமையுது. இப்போ 11ஆம் அதிபதி நட்சத்திரமும் அங்கே உள்ள வேலை செய்யும். அப்போ இவர்களுக்கு பாதகாதிபதி நட்சத்திரமும் வேலை செய்யுது. ப்ளஸ் வந்துட்டு இவளுக்கு வந்து 11ஆம் அதிபதி அப்படிங்கும்போது 2வது திருமணத்தை குறிக்கும். அப்படி இருக்கும்போது 5ஆம் அதிபதி அடி வாங்கி 7ஆம் அதிபதியும் அடி வாங்கிருச்சுன்னா 6, 8, 12 மறைஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்க, 2ஆம் மேரேஜுக்கு தூக்கிட்டு போயிடும், ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு போயிடும். ஸோ அப்படி இருக்கையில் இவர்கள் கூடுமான அளவு லவ் மேரேஜை குறைச்சிக்கிட்டாங்கன்னா பெற்றோர் பார்க்குற கல்யாணம் நல்லபடியாக இருக்குது. நிறையா பார்க்குறோம், அது ஓரளவு நல்லா இருக்குது. ஸோ காதல் மேரேஜ் பண்ணவங்க கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்குள்ள நிறையா வருது. அப்படி வரும்பொழுது என்ன வந்துன்னா அது பிரிவினையை நோக்கி போகுது. இங்கே என்னென்னா 5ஆம் அதிபதிங்கும்போது பூர்வீக சொத்து, காதல், அதையும் தாண்டி குழந்தை, இது 3மே வந்துட்டு அங்கே வந்து அடி வாங்கிடுது. ஸோ அதுக்கு இப்போ அங்கே நீசமாகிற அதுக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகிறது. இப்போ வந்து துலாம் லக்னத்துலேயே அவர் வந்து உச்சமாகிட்டார்னா இது ஓரளவு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. அங்கேயே அவர் வந்து உச்சமாகக்கூடிய ஒரு வீடு தானே, அங்கே நீசமாகிறார், இங்கே வந்து உச்சமாகிறார். ஸோ இந்த கணக்கில் பார்க்க போகும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து லவ் மேரேஜை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நான் என்கிட்ட வச்சுருக்க ஜாதகங்களில் முக்கால்வாசி ஜாதகம் வந்து லவ் மேரேஜில் வந்து அடி வாங்கியிருக்கு. பூர்வீக சொத்தை விட்டு இடம் மாறி போயிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பூர்வீக சொத்தை விட்டு இடம் மாறி போய் அங்கே போய் வெளிநாடோ இல்லை வெளி மாநிலமோ அங்கே போய் பிழைப்பு நடத்துகிறவங்களுக்கு மினிமம் இது பாதிப்புகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பிறப்புலேயும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருக்குது. நீங்கள் அது 2வது குழந்தைக்கு கொடுக்குதா மொதல் குழந்தைக்கு கொடுக்குறாங்க, மொதல் குழந்தைக்கே கொடுக்குதுங்க. சரிங்களா? ஸோ அபார்ட் பண்ணுறது இல்லை, உள்ளே வந்து ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுது. அதே போல் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால கடைசியாக அவங்களுக்கு வந்துட்டு செகண்ட் மேரேஜ் அப்படிங்கன்னா அந்த ஒரு கணக்கு வந்துடுது. இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் லவ் மேரேஜ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஒரு
27 to 30 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அந்த ஒரு ரேஞ்சுக்கு போங்க. அப்படி போகும்போது ஓரளவு நல்லாவும் இருக்குது. சரிங்களா? 27க்குள்ளே கல்யாணம் பண்ணுறவங்களும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குதா இல்லை என்னன்னு எனக்கே சரியாக தெரில. பட் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பெற்றோர் பார்க்குற கல்யாணம் பெட்டராக இருக்கிறது. ஸோ துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் வரும். சரிங்களா? ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இது சரி, ஒருவேளை எனக்கு காதல் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் சனினாவே கருப்பசாமி, முனீஸ்வரர், சரிங்களா, இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இதோட நிவர்த்தியும் உண்டு. சரிங்களா? இந்த மாதிரி தெய்வங்களுக்கு போயிட்டு நீங்கள் விளக்கு போடுறதா இருக்கட்டும், அதே போல் அவங்களுக்கு தேவையானதை அந்த இப்போ வந்து கருப்பசாமி கோயில்லாம் அருவா அடித்து வைக்கிறேன்னு வேண்டிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நேர்த்திக்கடன்கள் நீங்கள் வச்சு நிவர்த்தி செய்தால் ஓரளவு நல்லாயிருக்கும். சரிங்களா? நம்ம லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் போயிட்டு 5ஆம் அதிபதி தானே நீசமாகறாரு. ஸோ அப்படியே நீசமாகிற வீடு அதானே. ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கும் நீங்கள் வந்து வேண்டிக்கணும். அதாவது கருப்பசாமி 5ஆம் இடம் என்பது கருப்பசாமி வரும். ஏன்னா சனி பகவான் அல்லவா கருப்பசாமி, அப்படிலாம் முனீஸ்வரர், இவர்கள் ஐயனார், இந்த மாதிரி அகோர தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய தெய்வங்களும் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மினிமம் அந்த கருப்பசாமி என்ற தெய்வத்திற்கு நீங்கள் போயிட்டு அருவா அடித்து வச்சு வேண்டிக்கங்க. இந்த மாதிரி நேர்த்திக்கடன் வச்சு நீங்கள் வந்து அதை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அதோட பாதிப்புகளும் உங்களுக்கு வந்து குறையும். அதே போல் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் அன்னதானம் இது பண்ணாலும் இந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சி தான் காணப்படும், குறையும். சரிங்களா? அப்போது துலாம் லக்னத்தில் பிறந்த நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இதை மாதிரி பண்ணிவிட்டு வாங்க, அப்போ நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு இல்லை சார், நாங்கள் என்ன இப்போ நான் பெற்றோர் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நீங்கள் ஒரு தார குற்றம் இருக்கனாலும் கொஞ்சம் லேட் பண்ணி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு பிரீத்தி எதுவும் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதா என்னை பொறுத்தவரையும். சரிங்களா? ஓகே, நன்றி நேயர்களே. அடுத்த ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.